வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நம்ம செய்யார் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கோவில் மூடிட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது மணி ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம், பாட்டு கச்சேரியில் இருக்கோம். சரி, அது ஒரு 2 பாட்டாவது நம்ம பார்த்துட்டு வரலான்னு நாங்கள் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். வாங்க பாருங்கள், லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. இப்போவே 9 மணிக்கே சரியான ஜனம். நாங்கள் இவ்வளோ ஜனம் இருக்கோம் நாங்கள் எதிர்பார்க்கல. எப்போவுமே பாட்டு கச்சேரி பார்த்திங்கன்னா 12 மணி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கெலாம் பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே ஆற்றுக்கு போயிட்டே பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனக்காவூர் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சாமிங்க ஆற்றுல இறங்கும். அதேமாரி இங்கே செய்யாரில் பார்த்திங்கன்னா அங்காளம்மன், கங்கை அம்மன், அதேமாதிரி நிறைய சாமிங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆற்றுல இறங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்ட்ரன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இன்னும் நம்ம ஆற்றுக்கு போகவே இல்லை. இது ஃபுல்லாகவே ஆற்றுக்கு போகிற வழி தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆற்றுக்கு இறங்குற வழி. செய்யார் ஆற்றில் சித்ரா பௌர்ணமி திருவிழா. ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய நடத்தும் சித்ரா பௌர்ணமி திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, களை கட்டிடுச்சு, எவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நான் நாங்கள் வருஷம் நாங்கள் வருவோம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனம் அதிகமாகவே இருந்தது. அதேமாரி பாட்டு கச்சேரி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்லேயே போட்டுருந்தாங்க. அதனால் எல்லோரும் உக்காந்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய பேர் ஒரு 5-6 பாட்டு எல்லாரும் அப்படியே தான் கலையிலே இல்லை. ஒரு 10 மணிலாம் பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டும் நல்லா தான் பாடினாங்க. ஆனால் பாட்டு நான் எடுக்க முடியல, எனக்கு காப்பிரைட் வருன்றதுனால நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மர் என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம செய்யாரில் இருக்கிற ஜனம் எல்லாமே ஆற்றுல செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுலேருந்து எல்லோரும் கும்பலாக ஃபேமிலியோடு எல்லாம் பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சம்மர் லீவு சித்ரா பௌர்ணமி எல்லாம் ஒரு நைட் டைம் ஜாலியாக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. செய்யார் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அதுதான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற்றுலேயே எப்படி சிவனுக்கு இங்கே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் அலங்காரம் இருக்கும். அபிஷேகம் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் போகும்போது பாருங்கள் சன்னம்சம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
இன்னும் பாட்டு கச்சேரி வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஒன்லி மியூசிக் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. மணி 10 தான் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்குன்னு. இன்னும் நான் வந்து கிட்ட போய் எடுக்கலை, இது லாங் ஷாட்டில் தான் எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ ஜனம் இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரங்கராட்டம்லாம் வேறு இருந்தது. இந்த டைம் தாங்க ரங்கராட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் சித்ரா பௌர்ணமிக்கு உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது அதில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ். எங்கள் ஊரில் எப்பவுமே சித்ரா பௌர்ணமிக்கு செய்கிற ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு சாமி வந்து ஒரு 7-8 சாமிக்கு வந்து எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்கும். சாமியை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு 3 மணி வரைக்கும் விடியற்காலை 3 மணி வரைக்கும் உண்டு. சாமி எல்லா சாமியும் வந்ததுக்கப்புறமா தீபார்த்தெல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் எல்லா சாமியும் வந்ததுக்கப்புறமா தீபார்த்தனை நிறைய பேர் அங்கேயே வந்து பாட்டு கச்சேரி எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இசை நிகழ்ச்சியை இன்னும் இதோ தூங்க இருக்கின்றோம். இசை ரசிகர்கள் அமைதி காத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இசை நிகழ்ச்சி கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளுக்கு எங்களை இசைக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், காவல்துறைக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறும் இல்லாமல் இசை நிகழ்ச்சி கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழுவை சேர்ந்த அத்துணை அன்பளிஞர்களுக்கும் எங்களது ராகதீபம் இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றினை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை எங்களது டைட்டில் மியூசிக்கோடு இறுதியை துவங்குகின்றோம்.